கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் கூட உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்தின் பகுதியாக அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்துல சொல்லப்பட்டது என்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு அனைவரும் படித்த ஒரு சத்தியமாக இருக்கலாம், அறிந்த ஒரு வேதவசனமாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று யார் சொல்றாங்க அப்படின்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் அதிகாரியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். சிறைச்சாலைக்காரனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்த பொழுது ஆண்டவர் அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைத்தார். சிறைச்சாலையின் கதவெல்லாம் திறந்துருச்சு. இப்ப சிறைச்சாலைக்காரன் உள்ள ஓடி வந்து பாக்குறாரு. உள்ள ஓடி வந்து பார்த்தா, அந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 27வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளே யாருக்காவது தோல்வியின் நிமித்தமாக தற்கொலை செய்து கொள்ள வேணும், இனி நான் வாழ தகுதியற்றவன், இனி என்னால் இந்த பூமியில வாழ முடியாது, நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டால் நலமாயிருக்கும் என்கிறதான எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? அந்த சிறைச்சாலைக்காரன் பாருங்க, அவன் தான் அந்த சிறைச்சாலைக்கு இன்சார்ஜ், அந்த ஜெயிலுக்கு அவன் தான் இன்சார்ஜ். அப்படி இருக்கிற அந்த சமயத்துல ஜெயில இருக்கிறவங்க எல்லாரும் ஒருவேளை தப்பிச்சு போயிட்டாங்களோ, கதவெல்லாம் திறந்திருக்குதே, நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி தன்னை சாகும்படியாக அவன் பட்டயத்தை உருவி கொலை செய்து கொள்வதற்காக போறான். தற்கொலை செய்யும்படியாக போகிறான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில தோல்வி யாருக்கும் வருகிறதில்லை என்று சொல்கிறதில்லை. அநேகரும் தோல்விகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த தோல்வி இனிமேல் ஜெயமாகாது என்று சொல்லி தன் தோல்வியை நினைத்து பின்னால போவதல்ல வாழ்க்கை. என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும், ஜெயமாய் மாற்றக்கூடியதான ஒரு இயேசு இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையை இந்த காலை வேளையில உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் உடனே ஒரு பட்டயத்தை உருவி தன்னை குத்துறதுக்காக போனான். அந்த நேரத்துலதான் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை இந்த யூடியூப் பக்கத்தின் மூலமாக உங்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ள வேண்டாம். ஆமென். உங்களுக்கு எந்த காரியமும் சம்பவிக்க இயேசப்பா விடமாட்டார். ஆமென். அன்றைக்கு அந்த பவுல் மட்டும் கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த சிறைச்சாலைக்காரன் செத்து போயிருப்பான். பிரியமானவர்களே, அவன் அன்றைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஆமென். அன்றைக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு ரட்சிப்பாய் மாறினது பவுலுடைய சத்தம். உடனே சிறைச்சாலைக்காரன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதா? மரணத்தின் வல்லமையிலிருந்து, பயத்தின் வல்லமையிலிருந்து, போராட்டத்தின் வல்லமையில இருந்து, பலவிதமான அசுத்த ஆவிகளின் போராட்டத்தில இருந்து, வியாதியின் வல்லமையில இருந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறதா? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்க வீட்டுல ரட்சிக்கப்படலையே, அவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்பட, பாரமா இருக்குதா? பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, எங்க ரிலேஷன் ரட்சிக்கப்படல, பாரமா இருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு இந்த நாள் முழுவதும் ஜீவிக்க நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசப்பா, முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் எங்களுக்கு இருக்கிறதான போராட்டங்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களா? ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட்.